தமிழ்த்தாய் அகாடமியின் சார்பாக வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓரெழுத்து ஒரு மொழிகள் பார்க்க போகிறோம். ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42 இருக்குது அப்படின்னு பவணந்தி முனிவர் நன்னூலில் கூறியிருக்காரு. அந்த 42 எழுத்துக்களில் 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்தாகவும் 2 எழுத்துக்கள் குறில் எழுத்தாகவும் இருக்கும் அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. இப்போது அந்த 42 எழுத்துக்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஆ அப்படின்னா பசுவை குறிக்கும். ஈ அப்படின்னா கொடு ஈதல். ஊ அப்படின்னா இறைச்சி ஊன் அதை குறிக்கும். ஏ அப்படின்னா அம்பு, அதுக்கு என்ன வச்சுக்கலாம்னா அம்பை ஏவு அப்படின்னு வச்சுக்கலாம். ஐனா தலைவன் அழகு, ஐ தலைவன் அழகாக இருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஊ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. கா அப்படின்னா சோலை காப்பாற்று பாரம் தாங்கும் கோல். கூ அப்படின்னா பூமி நிலம். கை அப்படின்னா ஒழுக்கம் செயல். கோ அப்படின்னா அரசன் பெருமை தலைவன் மதில். சா அப்படின்னா இறந்து போ. சீ அப்படின்னா இகழ்ச்சி. சே உயர்வு எருது, சேலத்து எருது உயர்வாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ மதில் அரண். தா கொடு தாவு. தீ நெருப்பு, தீ அப்படிங்கிற நெருப்புன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தூ அப்படின்னா தூய்மை. தேனா கடவுள், அதுக்கு தேவன் அப்படி வச்சுக்கலாம். தை அப்படின்னா தைத்தல் திங்களின் பெயர். நா அப்படின்னா நாவு. நீனா முன்னிலை ஒருமை. நே அன்பு நேசம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நை அப்படின்னா இழிவு வருத்தம் துன்பம். நோ அப்படின்னா வறுமை துன்பம், வறுமை துன்பத்துக்கு நோ சொல்லிடுங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பா அப்படின்னா பாடல். பூ அப்படின்னா மலர். பே மேகம் அச்சம், மேகம் பேய் மாதிரி பெயர்னால அச்சம் வருதுன்னு வச்சுக்கலாம். பைனா இளமை. போ அப்படின்னா சொல், போ சொல்லு அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். மா அப்படின்னா மாமரம் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு. இவ்வளோ வார்த்தைகளையும் குறிக்கும். மீ அப்படின்னா வான் மேல், மீசை மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க மேல். மூ அப்படின்னா மூப்பு. மே அப்படின்னா அன்பு. மை அப்படின்னா அஞ்சனம். மோ அப்படின்னா மோத்தல். யா அகலம் ஒரு வகை மரம். வா அழைத்தல். வி மலர் பறவை கொல். வை அப்படின்னா புல், அதுக்கு என்ன ஷார்ட்கட்டை வச்சுக்கலாம்னா புல் மேலே வை அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம். வவ் அப்படிங்கிறது கவர். நோ அப்படிங்கிறது நோய் வருந்து. தூ அப்படிங்கிறது உன். இப்போது ஓரெழுத்து ஒரு மொழியில் உயிரெழுத்து மகர வரிசை தகர வரிசை பகர வரிசை இதில் எவ்வளோ எழுத்துக்களில் பிரியுது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். உயிரெழுத்தில் 6 எழுத்துக்கள். ஆ இ உ ஏ ஐ ஓ இந்த 6 எழுத்துக்கள் வரும். மகர வரிசையில் 6 எழுத்து. மா 6 மாதிரியே போடுவோங்களா அப்படி வச்சுக்கலாம். மா மீ மூ மே மை மோ. தகர வரிசையில் 5 எழுத்துக்கள். தா தி து தே தை. பகர வரிசையில் 5 எழுத்துக்கள். பா பூ பே ப. நகர வரிசையில் 5 எழுத்துக்கள். நா நீ நே நை நோ. ககர வரிசையில் 4 எழுத்துக்கள். கா கு கை கோ. சகர வரிசையில் 4 எழுத்துக்கள். சா சி சே சோ. வகர வரிசையில் 4 எழுத்துக்கள். வா வி வை வௌ. யகர வரிசையில் ஒரே எழுத்து யா. குறில் எழுத்துக்கள் 2 நோ து. நன்றி.